நம்ம நல்லா வறுத்ததுனால கலர் வந்து இந்த அளவுக்கு அழகா கிடச்சிருக்குங்க. சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கையிலே. 1 வருஷம் வரைக்கும் நீங்க அப்படியே மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. கெட்டே போகாது உங்களுக்கு. வண்டு, பூச்சி எதுவுமே வைக்காது. நல்லா காய போட்டு உங்களுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு குழம்பு மிளகாத்தூளுக்கு வீட்டில் வந்து எப்படி அரைக்கிறது, எப்படி காய போடுறது, எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவும் பாருங்கங்க. சூப்பராக வறுத்து அரைச்சி எடுத்துடலாம். நம்ம 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம சோம்புலாம் போட்டு நம்ம அரைச்சோம்னா, கடுகு, சோம்புலாம் போட்டோம்னா ஒரு சில குழம்புக்கு தான் நம்ம எடுக்க முடியும். எல்லா குழம்புக்கும் ஆட் பண்ணால் டேஸ்ட் இருக்காது. இது வந்து நம்ம எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாங்க. அந்த மாரி வறுத்து அரைச்சிருக்கேன். இதே மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. 1 வருஷம் வரைக்கும் கெட்டும் போகாது. உங்களுக்கு நல்லா காய போட்டு 2 நாள் காய போட்டுருக்கேன். காய போட்டு நல்லா வறுத்து பக்குவமாட்டு அரைச்சு வச்சுருக்கேங்க. இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு ட்ரை பண்ணி குடுங்க. வறுத்து அரைச்சு குடுங்க. 1 வருஷம் வரைக்கும் அவங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ஃப்ரீசர்ல வச்சோம்னா, அப்படியே நிறம் மாறாம இருக்குங்க. 1 வருஷம் கழிச்சு நம்ம எடுத்தாலும் அதே மாரி இருக்கும். நமக்கு தேவையான அளவு ஒரு சின்ன டப்பால எடுத்துட்டு, பிளாஸ்டிக் கவர்ல இல்லாட்டா ஒரு ஏர் கண்டென்ட் டப்பால வச்சு நம்ம அடைச்சு வச்சுட்டோம்னா, 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வரமிளகா, வரமல்லி எல்லாத்தையும் காய போட்டு எடுத்துக்கலாங்க. சீரகம், மிளகு எல்லாத்தையும் காய வச்சு எடுக்க போகிறோம். வெந்தயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நடுசில் வந்து மல்லியை போட்டுட்டு ஓரத்தில் வந்து வரமிளகாவை போட்டுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காற்றுலாம் அங்கங்கே போகாது. இந்த மாதிரி காய போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரமல்லி வந்து காற்றுல ஓடாதுங்க. ஜீரகம் வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். எல்லாமே காய வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஜீரகம் 100, வெந்தயம் 50 கிராங்க. 50 கிராம் வெந்தயம், கடலைப்பருப்பு 100 கிராம், மிளகு ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், அரிசி ஒரு 50 கிராம், பச்சரிசி, புழுங்கரிசி எதுனாலும் போட்டுக்கலாம். விரலி மஞ்சள் 100 கிராங்க. எல்லாத்தையும் மேலே மொட்டை மாடியில் காய வச்சுக்கிடலாம். 2 நாள் காய வச்சேங்க. நல்லா காஞ்சிருச்சு 2 நாளையிலே. ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. கூட ஒரு நாள் நான் காய வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க பொடி வந்து. எல்லாம் நல்லா காய வச்சாச்சு. இது வந்து காஷ்மீர் மிளகாவுங்க. காஷ்மீர் மிளகாவும் காய போட்டிருக்கேன். நல்லா உடையுது பாருங்கள். மிளகா வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வரமல்லியை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். 1 கிலோ வரமல்லி 4 தடவை போட்டு வறுத்துக்கணுங்க. 250 கிராமாக போட்டு வறுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சோண்டு பொறுக்கிட்டு வறுக்க முடியாது, நேரம் ஆகும். நிறையவும் போடக்கூடாதுங்க. அதனால் இந்த அளவுக்கு போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. வச்சேன்னா சீக்கிரம் தீஞ்சிரும், மல்லி வறுபடாதுங்க. அதனால் மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வறுத்து போட்டிங்கன்னா நல்லா ஆறிடுங்க உங்களுக்கு. இது வறுபட்டுருச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க மல்லியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி 50 கிராம் அரிசியை வறுத்துக்கலாம். சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் நான். நல்லா வறுபட்டுருச்சு.
தனியாட்டு ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சுன்னா வேர்த்துருங்க. சூட்டோட அப்படி இருக்கும்போது வேர்த்துரும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போ மிளகா வறுத்துக்கலாம். அடுத்தால பொறுமையாக வருங்க. நான் உடனே வறுத்து தட்டுற மாதிரி தட்டிடாதீங்க. நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு எடுப்பேன். புறா வறுக்கிற வரையும் எடுத்தாக்க 1 மணி நேரம் ஆயிருங்க. அதனால் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சடன்னு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயமும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணுங்க. அலட்டா கசப்பு தன்மை கொடுத்துரும். ரொம்ப கருப்பானாலும் கசந்துரும், வறுபடாட்டாலும் கசந்துருங்க. அதனால் இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் 100 கிராம் இதையும் வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. சீரகத்தை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடலை பருப்புங்க. இது வந்து ரொம்ப பொறுமையாக வறுக்கணுங்க. சீக்கிரம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிரும், உங்களுக்கு உள்ளுக்கு வறுபடாது. அதனால் பொறுமையாட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. 5 நிமிஷமாவது ஆகும் வறுக்கிறதுக்கு. அப்புறமா துவரம்பருப்புங்க. எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கமோ அதில் பாதி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 100 கிராம் கடலைப்பருப்புனா 50 கிராம் துவரம்பருப்புங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். விரலி மஞ்சளுங்க, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை விரலி மஞ்சள் இல்லைன்னா லாஸ்ட்டில் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அரைக்க கொடுக்கும்போது. இப்போ கருவேப்பிலை தழைங்க காய வச்சுருக்கேன். நிழலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்து எடுத்தாச்சு. பெருங்காய கட்டி இதில் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லாட்டா சாம்பாருக்கு போடும்போது சாம்பார் கூட நீங்கள் பருப்பு கூட போட்டுக்கோங்க. நான் தனியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இதில் போட்டாச்சுன்னா நம்ம மட்டன் குழம்புக்கெலாம் போடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம போடலை. எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ கடாயில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா வறுத்து விடணுங்க. அப்படியே கடாயில் போட்டேன்னா தீ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வருங்க. ஒன்று போல் நல்லா வறுபட்டுருங்க. வரமிளகாலாம் பிடிக்காது. நல்லா காஞ்சிருச்சு. ரேசாக இந்த பச்சை வாடை போகுதுலையும் எடுத்துக்கிடணுங்க. ரேசாக சூடு பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கமரல் வாடையெல்லாம் இருக்காது உங்களுக்கு. அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. 400 கிராம் மிளகாத்தூள் எடுத்துருக்காங்க. 1 கிலோ வரமல்லிக்கு. இதையும் வறுத்துக்கலாம். 2 பேச்சாட்டு போட்டு வறுத்துட்டு அப்புறமா நம்ம காஷ்மீர் மிளகாவை போட்டுக்கலாம். வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறினா தான் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணணும். இப்போ காஷ்மீர் மிளகாவும் வறுத்து எடுத்துக்கலாம். போட்டேன்னா குழம்பு வந்து நல்லா கலராக இருக்குங்க. லேசாக சூடானா போகிறோம். வறுபட்டு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து காட்டுறாங்க. சூப்பராகிட்ட குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி எடுத்தாச்சுங்க. அரைக்கும் போதே நல்லா கீழே தட்டி ஆற வச்சு நம்ம ஏர் கண்டர் டப்பாவில் வைக்கணுங்க. சூட்டோட வச்சாலும் கலர் மாறிடும், அதேமாதிரி வேர்த்தும் கலர் சேஞ்ச் ஆகிருங்க. அதனால் சூட்டோடு வைக்காதீங்க. கீழே தட்டி கடையில் சூடாக தந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பேப்பரில் உடனே காய போட்டு நம்ம வைக்கணுங்க. ஆற வச்சு வைக்கணும். அது இல்லைன்னா கலர் உடனே சேஞ்ச் ஆயிரும். இந்த டிப்ஸ்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பொடி வந்து சூப்பராக கிடைக்கும்.
இதே மாரி ட்ரை பண்ணுங்கங்க.